ஹலோ 10th வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யாரெல்லாம் 10th பப்ளிக் எக்ஸாமில் சயின்ஸில் ஃபெயில் ஆகிட்டு இப்போ சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம் 10th சயின்ஸு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான்ப்பா நான் சொல்ல போகிறேன். இதை மட்டும் படிச்சுட்டு போங்க, 100% நீங்கள் 10th சயின்ஸு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ குவாலிட்டியாக பார்க்கணும் அப்படின்னா ஹெச்டியை கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ ஃபர்ஸ்ட், இந்த வருஷம் 10th பப்ளிக் எக்ஸாம் வந்து சயின்ஸு கொஞ்சம் கஷ்டமாக தான்ப்பா வந்தது. அதனாலே நிறைய பிள்ளைங்க ஃபெயில் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் எப்படியாவது இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் நம்ம சயின்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு நிறைய பிள்ளைங்க வந்து எஃபர்ட் போட்டு படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ நான் சொல்கிற கொஸ்டின் நீங்கள் சேர்த்து படிச்சிட்டிங்க அப்படின்னா 100% நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். சரிங்களாப்பா? ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்துடும். நீங்கள் அதனால் ஃபஸ்ட்டு 10th சயின்ஸ் புக்கை ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்கப்பா. போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியமுக்கு தான் கொஸ்டின் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 75 மார்க்குக்கு எழுத போகிறோம்ப்பா. நம்மளுடைய அல்டிமேட் கோல் வந்து 20 மார்க் தான். 20 மார்க் எடுத்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் நான் ஃபஸ்ட்டு என்ன உங்களுக்கு சஜெக்ட் பண்ண விருப்பப்படுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் வேர்டுப்பா. ஒன் வேர்டு நீங்கள் ஜஸ்ட்டு புக் பேக்கை மட்டும் படிங்க. 12 ஒன் வேர்டு கேட்க போகிறாங்க. அதில் நம்ம 10 மார்க்கு அசால்ட்டாக எடுத்துடலாம். 10 ஒன் வேர்டு கரெக்டாகிடும். அடுத்து 7 மார்க் சொல்கிறத மட்டும் படிங்க. 3 அட்டன் பண்ணிடலாம். 4 மார்க்கு 2 மார்க்கு 3 அட்டன் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஓவராலாக 50 மார்க்கு கிட்ட வரப்போகுதுப்பா. சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஜஸ்ட்டு பாஸ் பண்ணுறதுக்காக தான் இப்போ எழுத போகணும். ஆனால் நான் சொல்கிற கொஸ்டின் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா 50 மார்க் எடுத்து ஒரு டீசெண்டான மார்க்கோடவே நம்ம வெளியே வந்துடலாம். அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிச்சிருங்க. சரிங்களாப்பா? ஸோ நம்ம வந்து 7 மார்க் போயிடலாம்ப்பா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா பீட்டா காமா கதிர்களின் பண்புகளை ஒப்பிடுக. கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ். ஸோ இந்த கேள்வி வந்து ரிப்பீட்டடாக கேட்ட 7 மார்க் கொஸ்டின்ப்பா. ஸோ அதனால் இந்த கேள்வியை தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க. சம்டைம் இந்த கேள்வி கூட வாட் இஸ் ரான்ஜன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரான்ஜன் வரையறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கொஸ்டினும் சேர்த்து நம்மளுக்கு ஆ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த கேள்வி தரவாக படிச்சுக்கோங்க. டெஃபினட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரியில் ரிப்பீட்டடான தேஞ்சு போன கேள்வி. இது கேட்காத கொஸ்டின் பேப்பர்ஸே கிடையாது சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில். ஸோ நம்ம இப்போ கொடுக்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுடைய ப்ரீவியஸ் இயர்ஸ் ஒரு 5 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸை பார்த்து அனலைஸ் பண்ணி அதிலிருந்து எடுத்தது தான்ப்பா. ஸோ அதனால் நீங்கள் நம்பிட்டு போகலாம் இந்த கொஸ்டின்ஸ்லாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஈரம் உறிஞ்சும் சேர்மங்கள் மற்றும் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்களை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஸோ எக்ஸ்பிளைன் acrosophic substance and diluted substance with example அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின்ப்பா. இந்த கொஸ்டின் வந்து இல்லாத கொஸ்டின் பேப்பர்ஸே கிடையாது. ரொம்ப ரிப்பீட்டட் கேள்வி. இந்த கேள்வி நீங்கள் நம்பிட்டு போகலாம். ஒன்று 7 மார்க்கில் வந்துடும், அப்படி இல்லை 4 மார்க்லையாவது வந்துடும். அதனால் தயவு செஞ்சு இந்த கொஸ்டின் படிச்சுட்டு போங்க. அடுத்த தேர்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேல்வினை மீளாவினை வேறுபடுத்துக. இதுவுமே வந்து ஆக்சுவலி தேஞ்சு போன கேள்விப்பா. அதனால் இதுவுமே நல்லா படிங்க. டிஃப்ரென்ஷியேட் ரிவர்சபிள் அண்ட் இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன். சரிங்களாப்பா? மீள்வினை மீளாவினை இந்த கேள்வி படிச்சுட்டு போயிடுங்க. அடுத்து பாருங்கள், இரத்தத்தின் பணிகள் பட்டியலிடுக. எனாமரேட்டட் த ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட். ஸோ இந்த கேள்வியுமே வந்து பயாலஜி சைடில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின். அதனால் இதை படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து 5th என்னன்னு பார்த்தீங்கன்னா, மது அருந்துபவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்வதற்கான தீர்வை தருக. சப்ஜெக்ட் மெஷர் டு ஓவர் கம் த ப்ராப்ளம் ஆஃப் அன் ஆல்கஹாலிக். ஸோ இந்த 5 கொஸ்டின் மட்டும் நீங்கள் தரவாக படிங்க. 7 மார்க்குக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம் இந்த கொஸ்டின்ஸுமே 5 மார்க்லுமே கேட்டுடுறாங்கப்பா. ஸோ அதனால் வந்து இந்த கொஸ்டின்ஸ் தரவாக படிங்க. அப்படியே நம்ம 4 மார்க் பக்கம் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழி லென்ஸு குவி லென்ஸு வேறுபடுத்துக. டிஃப்ரென்ஷியேட் கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ். ரிப்பீட்டடான கொஸ்டின்ப்பா. ஒன்று 4 மார்க்கில் கேட்டுருவாங்க, அப்படின்னா 2 மார்க்லேயாவது இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். ஆனால் நல்லா படிங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, செகண்டு, கிட்டப்பார்வை அண்ட் தூரப்பார்வை குறைபாடுகளை வேறுபடுத்துக. டிஃப்ரென்ஷியேட் த ஐ எஃபெக்ட்ஸ் மயோஃபியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோஃபியா. சரிங்களாப்பா? ஸோ இந்த கொஸ்டினுமே ரிப்பீட்டட். இதுவுமே நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் ராக்கெட் ஏவுதலை விளக்குக. டிஸ்கிரைப் ராக்கெட் ப்ரொபல்யூஷன். இந்த கொஸ்டினும் தேஞ்சு போன 5 மார்க்குப்பா. 4 மார்க்ப்பா. நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம கெமிஸ்ட்ரி பக்கம் போனோம் அப்படின்னா, இந்த சம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்கப்பா. MgSO4
7H2O உப்பை வெப்பப்படுத்தும் போது என்ன நிகழ்கிறது? சமன்பாட்டை தருவி. What happens when the salt MgSO4 7H2O heated? Write the equation. இந்த சமன்பாடு வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ 4 மார்க் பொறுத்த அளவுக்கு நீங்கள் இதை படிச்சுக்கிறது நல்லது. அப்படியே நம்ம பயாலஜி பக்கம் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயாலஜியில் வந்து நீராவி போக்கு என்றால் என்ன? நீராவி போக்கின் முக்கியத்துவத்தை எழுதுக. வாட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன்? கிவ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். ஸோ இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின், நல்லா படிங்க. சிக்ஸ்த்து வந்து உடற்பருமனுக்கு காரணிகள் யாவை? வாட் ஆர் த கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஒபிசிட்டி? ஸோ இந்த கொஸ்டினுமே ரிப்பீட்டட், அதனால் இதுவுமே நல்லா படிங்க. அடுத்து லாஸ்ட் இப்போ 7th ஒன் சொல்கிறேன்லப்பா, எதை படிக்கிறீங்களோ இந்த கேள்வி படிங்க. ஏன்னா நீங்கள் 2019 இப்போ 2023 கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாதுப்பா, அவ்வளோ ரிப்பீட்டட் கொஸ்டின். அதனால் இதை நல்லா படிச்சுக்கோங்க. துரு என்பது என்ன? துரு உருவாவதின் சமன்பாட்டை தருக. இரும்பு துருப்பிடித்தலுக்கான இரு காரணங்கள் தருக. வாட் இஸ் ரஸ்ட்? கிவ் த ஈக்குவேஷன் ஃபார் த formation of rust. State two condition necessary for rusting of iron. ஸோ இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட். ஸோ 4 மார்க் பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஒரு 7 கொஸ்டின் படிச்சுக்கோங்கப்பா. அப்படியே 2 மார்க் போனோம் அப்படின்னா சிம்பிளாக தான் சொல்கிறேன். 2 மார்க் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு வந்து படங்கள் அண்ட் பாகங்கள், அதாவது ட்ரா த டயக்ராம் அண்ட் மார்க் த பிளேசஸ். படம் மற்றும் பாகங்களை குறி அப்படின்னு சொல்லுவாங்கல்லப்பா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நியூரானுடைய பிக்சரை நல்லா பார்த்து அதனுடைய பாகங்கள்லாம் நல்லா பார்த்துக்குங்கப்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா விந்து செல், அதாவது ஸ்பெர்ம் பார்த்துக்குங்க. ஸ்பெர்ம்னுடையது ரிப்பீட்டடு. அதே மாதிரி ஆக்சிசோமன், சரிங்களா? ஆக்சிசோமன். அப்போ இந்த 3 படமும் நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. நியூரான், விந்துசோல், அப்புறமேட்டு வந்து ஆக்சிசோம். அதே மாதிரி செகண்ட் 2 மார்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா விதிகள், லாஸ் பார்த்துக்குங்க, சரிங்களா? அதாவது ஃபிசிக்ஸில் சொல்கிறேன். ஃபிசிக்ஸில் லாஸ் அப்படின்னு பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும்? நியூட்டன் செகண்ட் லா, அப்புறம் ஸ்னெல்ஸ் லா, பாயில்ஸ் லா, ராலே ஸ்கேட்ரிங் லா. அதாவது தமிழில் சொன்னோம்னா நியூட்டனின் 2ஆம் விதி, பாயில் விதி, ஸ்னெல் விதி, ராலே ஒளிச்சிதறல் விதி. ஸோ இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடான கேள்விப்பா. இதில் ஏதோ ஒரு விதி கண்டிப்பாக வந்துடும், அதனால் அதை படிச்சுக்கோங்க. அப்படியே நம்ம வந்து 5th யூனிட் போகிறோம்னு வச்சுக்கோங்களாப்பா. இந்த மீயொலி, அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன் சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. ஸோ மீயொலியை உணரும் விலங்குகள் பேர். அல்ட்ராசோனிக் வைப்ரேஷனை வந்து அப்சர்வ் பண்ணுற 2 அனிமல்ஸ் பேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஸ்டின் வரலாம். ஸோ 5th யூனிட்லேருந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு 2 மார்க் வரப்போகுது. அதுவும் அந்த அல்ட்ராசோனிக் வைப்ரேஷனுடைய ரிலேட்டடாக தான் வரும். அதனால் அதனுடைய ரேஞ்சஸ்ஸு அது மாதிரிலாம் பார்த்துக்குங்க, சரிங்களா? இதெல்லாம் அதிர்வுகள் அது மாதிரி வரும்ல அது. ஸோ இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும்ப்பா. டெஃபினட்டாக வந்து நீங்கள் 50 மார்க் கிட்ட எடுத்து அழகாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு இந்த கொஸ்டின்ஸ்லாம் உட்காந்து படிங்க. ஒரு வேளை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சயின்ஸில் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு 10th வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஆல்ரெடி மேக்ஸ் கொஸ்டினுக்கு நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ பேலன்ஸ் சப்ஜெக்ட்டுக்கும் கூடிய விரைவில் அப்லோட் பண்ணுறேன். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பை, டேக் கேர், ஆல் த வெரி பெஸ்ட்.